தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சியை பற்றி பார்த்துருப்போம். ஓகே, சி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி சியை வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடினோவை வாட்ச் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்பெடெட் சிஸ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸை பற்றி தான் பார்ப்போம். ஓகே, அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா அடினோ சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகே, அதை பற்றி அந்த வீடியோ பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. அப்போ தான் அந்த யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டாக அப்டேட் ஆகும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடினோஸ் டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி அந்த அடினோ டவுன்லோட் லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஓகேவா? இங்கே இருக்க டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். நியூ டேப் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டவுன்லோடு அப்படின்னு இங்கே காமிக்கும். டவுன்லோடு எனிவேன்னு காமிக்கும். அதில் அடினோ ஜிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 114 MB. இந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இதில் எந்த விஷயம் இருக்காது. ஓகே, அப்படி டவுன்லோட் ஆகலாம் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு என்ன இஷ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஓகே, அந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி எனக்கு டவுன்லோட் பண்ணது இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், அந்த அடினோ ஃபைல் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தில் டவுன்லோட்ஸில் இருக்கும். நான் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், டெஸ்க்டாப்பில் போட்டுக்கேன். இப்போ அந்த ஜிப் ஃபைலில் இருக்கும். அந்த ஜிப் ஃபைல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு மாதிரி இங்கே இருக்கும். இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் ஒரு சிலருக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண WinRAR அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அந்த WinRAR சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் வந்துடும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணட்டுமான்னு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகேவா? அந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் ஓப்பன் ஆக லேட் ஆகும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன் சாஃப்ட்வேர் தான். ஓகேவா? நம்ம பெய்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உடனே ஓப்பன் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ எங்கே நான் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை எங்கே நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு முடியுது, நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஓகே தரேன். அப்படியே ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், இந்த டெஸ்க்டாப்லேயே அடினோன்னு ஒரு ஃபோட்டோ கிரியேட் ஆகிருக்கா. இதே மாதிரி தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், அடினோங்கிற ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறேன். அடினோங்கிற ஃபோட்டோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ப்ரோட்டியஸ் அடினோ லைப்ரரின்னு ஒரு சாஃப்ட்வேர் ஃபைல் இருக்கும். ஓகேவா? அடினோங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடினோன்னு அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த அடினோவை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டியஸ் அடினோ லைப்ரரின்னு இருக்குது. ஓகே, அந்த ப்ரோட்டியஸ் அடினோ லைப்ரரி நான் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அடினோ 1.8.10 அப்படிங்கிற விண்டோஸ் வெர்ஷன் OS அப்ளிகேஷன் நான் என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுக்கு மேலே போடுற வீடியோஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ச் பண்ணலாம். ஓகே, அப்போ தான் ஒரு LED எப்படி ஆன் ஆகுது, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு மோட்ரு எப்படி ஆன் ஆகுது, அதுக்கான கோடிங் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த விண்டோஸ் 1.8.10 இருக்கலாம் அடினோ சாஃப்ட்வேர், அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வைரஸ் பிளாக் பண்ணும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எஸ்ஆர் நோவான்னு கேட்கும். எஸ்ஆர் நோவான்னு கேட்குறப்போ இந்த விண்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எஸ்என் மட்டும் கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோ பிளாக்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்என் மட்டும் கொடுங்க. எஸ்என் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்என் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபையிங் இன்ஸ்டாலர் அப்படின்னு உங்களுக்கு வரும். ஓகே, வெரிஃபையிங் இன்ஸ்டாலர்னு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அக்ரி கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு. ஓகே, அடுத்து இன்ஸ்டால். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு % மாதிரி கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி இந்த இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகணும். இதுக்கு இடையில ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணட்டுமா வேண்டாமான்னு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்ஸ்டால்னு மட்டும் கொடுங்க. எந்த ஒரு சாஃப்ட்வேரும் டூ நாட் இன்ஸ்டால் கொடுக்க வேண்டாம். ஓகே, இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் தான் என்ன ஆகும், அடினோக்கான டிரைவர் எல்லாமே கரெக்டாக இன்ஸ்டால் ஆகும். அப்போ தான் உங்களால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகுது ரொம்ப டிலே ஆகும். ஏன் நம்ம ஒரு கண்ட்ரோலை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்ன இருக்குது, டிஜிட்டலாக தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை வச்சு பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, எல்லா டிஸ்பிளேயுமே இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் ஒரு பஸ்ஸிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நேம் பிளேட்டே இப்போ எல்லாமே எம்ப்ராய்டரி மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு சென்னை டு விழுப்புரம் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இடையில இருக்க என்னென்ன ஊர்ஸ் இருக்கோ அது எல்லாமே எம்ப்ராய்டரி சிஸ்டம் மூலமாக ஒரு ஸ்க்ரோலிங் மூலமாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? அதனால தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நம்ம எம்ப்ராய்டரி பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு
ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Arduinoன்னு இங்கே ஒரு டெஸ்க்டாப்பில் ஐக்கான் வந்திருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து க்ளோஸுங்கிறது வந்து எனேபிள் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் இந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இமீடியேட்டாக அப்டேட் ஆகும். ஓகே கேஸ், தேங்க்யூ.